அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புற வாயில் மூடப்பட்டுள்ளது. போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளிக்க 100க்கும் மேற்பட்டோர் வருகை தந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இணைகிறார். பூபாலன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புக்குழி மற்றும் பாலுச்சட்டி இடையேயான பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையானது அமைந்துள்ளது. அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் அமைப்பதற்கான பணிகளானது 2 மாதங்களாகவே நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருப்புக்குழியிலிருந்து அப்பகுதி மக்கள் அன்றாட வேலைக்கும் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதும் அதே போன்று மருத்துவமனைக்கும் செல்வதும் என்பதால் பாலுச்சட்டியை நோக்கியே செல்ல வேண்டும். ஆகையால் அந்த பாலம் அமைத்தால் செல்வதற்கு இடையூறாக இருக்கும். ஆகையால் அந்த தேசிய நெடுஞ்சாலையின் பாலத்திற்கு கீழே சப்வே சாலை அமைத்து தர வேண்டும் என பல முறை கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அந்த சாலை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு நபர்களிடம் 56க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளிக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் அதுக்கு எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் பல முறை அப்பகுதியில் சாலை மறியலும் போராட்டங்களும் நடத்தி வந்துள்ளனர். தற்போது அந்த மனுவிற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த பாலம் அமைவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனாலும் கூட தங்கள் முன்வைத்த கோரிக்கையை, அதாவது அந்த சப்வே சாலை அமைவதற்கான எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். தற்போது அந்த சாலையானது அமைக்கப்படவிட்டால் அந்த நெடுஞ்சாலை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வருவதால் அதிக சாலை விபத்து ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். குறிப்பாக இரவில் பெண்கள் அதிகமாக வேலைக்கு சென்று வருவதால் அந்த இரவு பகுதியில் அந்த சாலையை கடக்க முடிக்காமல் மிக ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதனால் 56 மனுக்கள் கொடுக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் தற்போது அந்த பகுதி மக்கள் ஆத்திரத்துடன் தங்கள் அந்த சாலை அமைத்து தர வேண்டும் என மீண்டும் ஒரு மனுவை எடுத்து மாவட்ட ஆட்சியரை நோக்கி புறப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை நோக்கி வருகை தந்ததால் தற்போது காவல்துறையினர் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய பின்வாசல் வழியை தற்போது அடைத்துள்ளதால் ஒரு பரபரப்பானது நீடித்திருக்கிறது. காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் உள்ளே வருவதற்காக அனுமதி கிடையாது என்று ஒரு தகவலையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். மேலும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே செல்வதற்கு அனுமதி உண்டு என்றும் தெரிவித்ததால் மேலும் கொந்தளிப்புடன் அப்பகுதி மக்கள் அந்த கேட்டிற்கு முன்பாகவே நின்று இருப்பதால் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வேறு பாதைக்கு மாற்றியிருப்பதும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.